மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனம், ஆர்வம், பேச்சுத்திறன் மற்றும் சமூக தொடர்புகளில் வல்லவர்கள். இவர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் பயணிக்கவும் ஆர்வம் காட்டவர். மாற்றங்களை எளிதில் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இவர்களின் பலம். மே 2025 பொதுவான கணிப்பு 1. பொது வாழ்க்கை மே மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த மாதமாக இருக்கும். குரு, ஜூபிட்டர் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்மீக பயணங்கள் அல்லது தனிமையில் சிந்திக்கும் நேரம் அதிகரிக்கலாம். இந்த மாதம் உங்களின் தகவல் தொடர்பு திறன்கள் பிரகாசிக்கும். இது புதிய நண்பர்களையோ அல்லது வணிக வாய்ப்புகளையோ உருவாக்கும். பரிந்துரை: பொறுமையுடன் முடிவுகள் எடுக்கவும். முக்கியமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் முன் ஆலோசனை பெறவும். நல்ல நாட்கள்: மே 7, 2014 21. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்: மே 3, 102. காதல் மற்றும் உறவுகள். காதல் வாழ்க்கையில் மே மாதம் சுவாரஸ்யமான திருப்பங்களைக் கொண்டுவரும். செவ்வாய், மார்ஸ் உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு புதிய காதல் தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம், எனவே பேச்சில் கவனம் தேவை. திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும். குடும்பத்தில் சிறிய பிரச்சினைகள் தீரும். பரிந்துரை: உணர்ச்சிவசப்படாமல் புரிதலுடன் உரையாடவும். நல்ல நாட்கள்: மே 9, 163. தொழில் மற்றும் கல்வி. தொழில் ரீதியாக மே மாதம் உங்களுக்கு புதிய திட்டங்களையும் பொறுப்புகளையும் கொண்டுவரும். ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பு தேவைப்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது, எனவே கவனமாக படிக்க திட்டமிடவும். பரிந்துரை: சக ஊழியர்களுடன் நல்லுறவு பேணவும். கல்வியில் தினசரி படிக்கும் பழக்கத்தை வளர்க்கவும். நல்ல நாட்கள்: மே 12, 194. நிதிநிலை ரீதியாக மே மாதம் சுமாரான பலன்களைத் தரும். சனி சைட்டர்ன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம், குறிப்பாக பயணம் அல்லது சட்ட விவகாரங்களில். முதலீடுகளை மேற்கொள்ளும் முன் நன்கு ஆராயவும். பரிந்துரை: பட்ஜெட் தயாரித்து செலவுகளை கட்டுப்படுத்தவும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். நல்ல நாட்கள்: மே 5, 155. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சினைகள் ஏற்படலாம், குறிப்பாக மன அழுத்தம் அல்லது செரிமான பிரச்சினைகள். கேது 4ஆம் வீட்டில் இருப்பதால் மனதை அமைதியாக வைத்திருக்க தியானம் அல்லது யோகா செய்யவும். உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்தவும். பரிந்துரை: தினமும் உடற்பயிற்சி செய்யவும். அதிக உணவு அல்லது எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்கவும். நல்ல நாட்கள்: மே 8, 22. பரிகாரங்கள். வியாழன், குரு பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் விஷ்ணு கோயிலில் வழிபாடு செய்யவும். மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யவும். செவ்வாய் பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு செய்யவும். சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்யவும். ஆன்மீக பயணம்: மன அமைதிக்காக அருகிலுள்ள ஆலயங்களுக்கு செல்லவும்.